செய்வினெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஏவல் ஏவி விடுறதெல்லாம் இவங்கள வச்சு தான் அத ஏவிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு யாரும் இந்த சூசைடுன்ற விஷயங்கள பண்ணாம, உங்களால ஜெயிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கைய வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா, வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம். தேவையில்லாம சூசைட் பண்ணிக்கிட்டு, இந்த மாரி ஒரு துராத்மாவா, கெட்ட ஆத்மாவா 4 பேருக்கு பிடிச்சிட்டு, 4 பேர் உங்கள ஓட்டிட்டு, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய நீங்களே வாழலாம். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்கள உங்களுக்கு பிடிக்கலன்னா, இந்த செய்வினை, ஏவல், பில்லின்றத செய்யாம, உங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள விட்டு விலகி போயிடுங்க. தேவையில்லாம இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய ஜெனரேஷனையே இது பாதிக்கும். இன்னைக்கு உங்கள பாதிக்கலனாலும், நாளைக்கு உங்களுக்கு வரப்போற சந்ததிகள அது பாதிக்கும். அதனால அதாவது இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்றீங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா, அவங்கள செய்வினை செஞ்சுடுறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பைக் பிரச்சனை, இப்ப பக்கத்து வீட்ல ஏதோ பைக் விடுறோம். பக்கத்துலயே இங்க ஏன் விடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செய்வினை செய்றாங்களா? இப்பலாம் எதுக்கு முன்னெல்லாம் ஒரு அந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, அந்த நாட்டு அரசிகள அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக தான் இந்த செய்வினைய செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் செய்வினை செஞ்சு, அந்த குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள விட்டு விலகிடுங்க. தேவையில்லாம இந்த ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு ஏன் அந்த குடும்பத்த நாசமாக்குறீங்க? இதனால பாதிக்கப்படுறது நாளைக்கு உங்களுடைய சந்ததிகளும் இதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால யாருமே இந்த செய்வினைலாம் செய்யாம, பிடிக்கலன்னா பேசாம விலகி இருக்கிறது தான் நல்லது. அதே மாரி செய்வினை இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, வீட்ல அடிக்கடி இந்த பால் பொங்கிட்டே இருக்கும். பால் வைக்கிற பால் பார்த்தீங்கன்னா, அது பாட்டுன்னு பொங்கிட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வீட்ல நீங்க வளர்க்குற அந்த பிராணிகள், செல்ல பிராணிகள், இப்ப நாய் வளர்ப்பீங்க, பெட் அனிமல்ஸ் வளர்ப்பீங்கல்ல, அந்த நாய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீட்ல வளர்க்குற நாய்ங்கள தான் ஃபர்ஸ்ட்டு பாதிக்கும். நாயா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி. நீங்க என்ன ஒரு அனிமல்ஸ் வளர்த்தாலும், அதுதான் அந்த செய்வினையினுடைய ஃபர்ஸ்ட்டு தாக்கம் அத தாக்கும். ஒண்ணு இறந்துடும், இல்ல உடம்பு சரியில்லாம ஏதாவது படுத்துரும். இந்த அமாவாசை, பௌர்ணமி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா அதனுடைய வைப்ரேஷன் அதிகமா காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்ல இந்த மீன் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மீன்கள் கூட பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டு இருக்கும். எதனாலயே தெரியலையே இந்த மீன் இறந்துடுச்சுன்னு வேற மீன் வாங்கிட்டு போட்டேன். ஆனா அந்த மீனும் இறந்து போகுது. இந்த மாரி ஒரு சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா, செய்வினைக்கான அறிகுறிகளா தான் இருக்கும். அதே மாரி இந்த கால் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த நிலவாசல்ல அடிபடும். அந்த கட்டை விரல் அடிபட்டு ரத்தம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, செய்வினைக்கான அறிகுறிகள் தான். எதுவுமே சாப்பாடு எடுத்துக்காது, அடிக்கடி டிசென்ட்ரி ஆகிறது, இந்த மாரி ஒரு விஷயங்களும் செய்வினைக்கான அறிகுறிகள் தான். இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது, உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க இந்த செய்வினை எடுக்கிறது, பேய் ஓட்டுறது, இந்த மாரி அமானுஷ்ய விஷயங்கள்லாம் எல்லாமே கிளியர் பண்றது தான் எங்க நாகாத்தம்மன் கோயில் வச்சிருக்கோம். அந்த நாகாத்தம்மன் கோயில்ல வரவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனைகளை தீர்த்து வரவங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாரி அறிகுறி தென்பட்டால் பாருங்க.